சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல். காரில் ஏற சென்ற செல்லூர் ராஜுவை வேறு காரில் ஏறி வாருங்கள், நான் உங்களை ஏற்ற மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதுதான் தற்பொழுது செல்லூர் ராஜுவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்ற பொழுது அங்கு செல்லூர் ராஜு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்றுள்ளார். அதில் செல்லூர் ராஜு அவர்கள் உடனடியாக எடப்பாடி பழனிசாமியின் காரில் ஏற முயற்சி செய்தார். உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த காரில் ஏற வேண்டாம், உங்களது காரில் ஏறி வாருங்கள் என்று பேசியது மோதலை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே எடப்பாடிக்கும் செல்லூர் ராஜுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் இதற்கு முன்னாலும் இருந்துள்ளது. தொடர்ச்சியாக செல்லூர் ராஜுவையும் மூத்த நிர்வாகிகளையும் அவமானம் செய்யும் விதமாக எடப்பாடியின் செயல்பாடுகள் இருப்பதால் இனியும் எடப்பாடியை முன்னிறுத்தி அவரை நாம் நிலைநாட்டினால் நிச்சயமாக தங்களது பதவிக்கு ஆபத்து வரும் என்று கூறி செல்லூர் ராஜு, செங்கோட்டையன், KP முனுசாமி, ஜெயக்குமார் இவர்கள் ஆலோசனை ரகசியமாக நடத்தி வருவதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. செல்லூர் ராஜுவை பொறுத்தளவிற்கு மரியாதை என்பது அவருக்கு தேவை. சற்று 5 நிமிடம் காரில் பயணம் மேற்கொள்வது என்ன பிரச்சனையாகிவிடும். பாதுகாப்புகள் இருந்தால் அதை சர்வசாதாரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் உங்களது காரில் வாருங்கள், இந்த காரில் உங்களுக்கு இடம் கிடையாது என்பதற்கேற்ப பேசியதுதான் செல்லூர் ராஜுவிற்கு கோபத்தை ஏற்படுத்திவிட்டது. இதனால் செல்லூர் ராஜு அவர்கள் மனம் கலங்கியவாறு அங்கிருந்து சென்றுள்ளார். தற்பொழுது செல்லூர் ராஜுவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய MLAக்களும் இதை பற்றி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர். 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடிதான் என்ற தகவலில் மாற்றங்கள் அதிமுகவில் நடக்கலாம். ஏற்கனவே பாஜக அதிமுகவில் இருந்துதான் முதல்வர் வேட்பாளர், ஆனால் எடப்பாடி என்ற பெயரை உபயோகிக்காமல் இருந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது செல்லூர் ராஜு, செங்கோட்டையன், KP முனுசாமி, ஜெயக்குமார் போன்றவர்களுக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்களையும் எதிர்த்து எடப்பாடி செயல்படுவதன் காரணமாக நிச்சயம் மோதல் அதிகரிக்கும். எடப்பாடிக்கும் செல்லூர் ராஜுவிற்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் யார் மீது தவறு இருக்கிறது என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.